கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு என்னும் இந்த கடமை. ஆக ஒரு மனிதன் ஒரு வருடத்தில் உள்ள நோம்பின் மூலியமாக அந்த வருடத்திற்கு தேவையான அனைத்து இறையச்சத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை ஆக்கி அருள்படுத்தியிருக்கிறான். அப்படிப்பட்ட ரமதானுடைய மாதத்தை சென்றோம். இப்போ கடந்து ஷவாலுடைய மாதத்துக்கு வந்துட்டோம். இப்போ அனைத்து தேவைகளும் இல்லாத, எந்த விதமான தேவைகளும் இல்லாத ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் என்ன செய்யலாம்? மனிதரை படைக்கிறான். அல்லாஹ்வுக்கு மனிதர் மூலமாக எந்த ஒரு யூஸும் கிடையாது, எந்த ஒரு பயனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கூட இந்த உலகத்தில் என்ன செய்யலாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதரை படைக்கிறான். இப்போ மனிதனை படைச்சு அல்லாஹ் சொல்றான், மனிதரை படைத்ததுக்கான நோக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை நாம் சோதிப்பதற்காக வாழ்க்கையும் மரணத்தையும் என்ன செஞ்சிருக்கோம்? நாம் மனிதனுக்கு ஆக்கியிருக்கணும் அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அப்ப அந்த வாழ்க்கையில அல்லாஹ் மனிதனுக்கு விதிச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டளை என்னவென்றால், நீ என்ன மட்டும்தான் வணங்கணும், வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, எனக்கு இணையாக்கி வணங்கக்கூடாது, என்ன மட்டும்தான் வணங்கணும், எனக்கு நீ கீழ் படித்து வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம்? மனிதனை இந்த உலகத்துல படிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான். அப்படி உலகத்தில் மனிதனை வாழ வைத்த ரப்பு வெறுமன நீ என்னை வணங்கி வழிபடு என்பது மாத்திரம் ஒளிமன சொல்லி விடாமல் என்ன செய்யலாம்? அந்த மனிதனுக்கு வழிகாட்டுதலாக அல்லாஹ் வேதங்களை இறக்கி வைக்கிறான். அந்த வேதங்களை இறக்கி தெளிவுபடுத்தி கூட அந்த வேதத்தை எப்படி நடைமுறை செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக தூதர்கள் என்ன செய்யறான்? அல்லாஹ் உலகத்தை அனுப்புறான். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான தியரிட்டிக்கல், அந்த தியரி, அந்த ஒரு எழுத்து வடிவத்திலான அந்த ஒரு வழிகாட்டலை உலகத்துக்கு வழங்கிவிட்டு அது எப்படி பிராக்டிக்கலா நடைமுறை செய்ய வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கான். அப்படி தெளிவுபடுத்தப்பட்ட ரப்பு அப்படி தெளிவான இந்த உலகத்துல என்னை கீழ்படித்து வாழ வேண்டும் என்ற கட்டளையிட்ட ரப்பு அதை தெளிவுபடுத்துவதற்காக வேதங்களை நபிமார்கள் எடுத்து வச்சிருக்கான். இப்படிப்பட்ட நிலைமையில மனிதன் என்பவன் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் எனும் ஒரே ஒரு நிபந்தனை மனிதனுக்கு இந்த உலகத்திலே அவன் வாழ்வதற்கான முழு முதல் காரணமாக இருக்கிறது. இனிய சகோதரர்களே, மனிதனுடைய மனதை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எந்த ஒரு சிந்தனையை அவன் தொடர்ச்சியாக சிந்திச்சுட்டே இருக்கானோ அதான் அவனோட வாழ்க்கையில வெளிப்படும். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை மாத்திரம் சிந்தித்து கொண்டே இருக்கான் என்றால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு அது ஒரு வழிவகுக்கும். அது அல்லாமல் வேறு ஒரு விஷயத்தை மனுஷனை சிந்திச்சுட்டே இருந்தானா, எதை சிந்திக்கிறானோ அதன் பக்கம் மனிதனோட வாழ்க்கை நடந்து கொண்டு போயிட்டே இருக்கும். அதனாலதான் ரப்பு உலகத்துல மனிதரை படைத்தவுடன் அந்த மனிதன் தன்னை வழிபட வேண்டும் என்பதற்காக ஒரு சில வணக்க வழிபாடுகளை ஆக்கியிருக்கான். அதில் உதாரணமாக நாம் தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்றால், காலையில் மனிதன் கண் விழித்தவுடன் சுப்பு கொடுத்தது அந்த கடமை ஆகிவிடுகிறது. அப்ப சுப்பு மனுஷன் தொழுகிறானா, காலையில் முடிச்ச உடனே அல்லாஹ்வோட சிந்தனை அந்த மனிதனுக்கு வந்துடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய அடுத்து தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய நேரடியாக உரையாடல். அப்போ காலையில் முடிச்ச உடனே ஒரு மனுஷன் சுப்பு தொழுகிறான் அப்படின்னா, இப்ப காலையில் முடித்த உடனே அவனுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்து விடுகிறது. சுப்பு தொழுற மனுஷன் என்ன பண்றான்? வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வியாபாரத்துக்கு போகுது. இப்போ வியாபாரத்துக்கு போனோம் என்ன செய்யாது? வியாபாரம் உடனே நடக்காது. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தள்ளி போய் அப்புறம் வியாபாரம் சூடு பிடிக்கும். அப்படி கொஞ்சம் அந்த வியாபாரம் சூடு பிடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யலாம்? மனிதனை அந்த வியாபாரத்து பக்கம் போக விடாம டக்கு லுகர் தொழுவாங்க. அப்போ மனிதனுக்கு லுகர் தொழுவான். அல்லாஹ்ட்ட ஒரு 10 நிமிஷம் லுகர் தொழுவைக்காக தனியாக நேரம் ஒதுக்கி லுகர் தொழுவாங்க. என்னது? திருப்பி அல்லாஹ்வோட சிந்தனை அந்த மனிதனுக்கு வந்தது. லுகர் தொழுதுட்டு திருப்பி மதிய உணவுக்காக குடும்பத்தார் வரலாம். இப்போ குடும்பத்தார்கிட்ட சாப்பிட்டு களைப்பாறையுடன் திருப்பி அவன் சிந்தனை திருப்பி குடும்பத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காக அடுத்த அசர் தொழில் வருது. அப்போ அசர் தொழில் மனுஷன் என்ன செய்யலாம்? நிறைவேற்றான் அல்லாஹ்வுக்காக. அப்போ அசர் தொழுது விட்டு என்ன செய்யலாம்? திருப்பி வியாபாரத்துக்கு போனான். வியாபாரத்துக்கு வந்தோடனே திருப்பி அடுத்த வியாபாரத்தில் மூழ்கிடக்கூடாது என்பதற்காக அடுத்து மதிய தொழுது வருது. அப்போ மதியக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யலாம்? மனிதன் நேராக போய் மதிய 10 நிமிஷம் 3/4 மணி நேரம் ஒதுக்கி மதியப்பட தொழில் எப்படி என்ன செய்யலாம்? ரப்புக்காக நிறைவேற்றுகிறான். அதெல்லாம் வியாபாரம் மதிய தொழில் முடிச்சுட்டு திருப்பி அவன் குடும்பத்தார்கிட்ட தூக்க போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் இஷாவோட தொழுகை, ஐஷா தொழுகை தொழுதோம்னா அல்லாஹ்வோட சிந்தனை விடுகிறது. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இஷா தொழுகை செய்யுங்க, தீனான பேசாதீங்க, உடனே தூங்க போயிருங்க. அப்போ ஒரு மனிதன் காலையில முடிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் அல்லாஹ்வோட சிந்தனை அடிக்கடி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? 5 கடமையான தொழுகை என்ன செஞ்சிருக்கான்? நாளோட ஒவ்வொரு பதிலும் அப்படியே வச்சிருக்கான்.
அப்போ இப்படி ஒரு மனிதன் 5 வேளை தொழுகையை தொழுது விட்டால் போதும், அவன் ஒரு நாள் முழுவதும் இறைவனுடைய சிந்தனையில் இருப்பதற்கு அது அவனுக்கு வழிகொடுக்கிறது. அப்படியே ஒரு வருஷம் முழுக்க போயிட்டே இருக்கும் போது ஒரு மாசம் ஃபுல்லா நோன்பு, ரமலானுடைய மாதம் என்பது ஒரு மனிதன் கடமையான வணக்கம். அப்போ அந்த ஒரு மாசத்தை என்ன செய்யலாம், மனிதன் மாதம் முழுக்க நோன்பு இருக்கான். அப்போ ஒரு மாதம் முழுக்க நோன்பு இருக்கும் போது அவனுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை என்பது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அதே போல வருஷத்துக்கு ஒரு முறை ஜக்காத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு சம்பாதிக்க அமௌண்ட்ல இருந்து 2.5% ஜக்காத்து கொடுக்கணும் அவனுக்கு. அது எல்லாத்துக்கும் கிடையாது. இப்போ ஒரு மனிதன் 88 கிராம் தங்கம் அளவுக்கு அவனுக்கு சொத்து வருகிறதோ, அப்போ அந்த சொத்து வந்த நாட்டில இருந்து கரெக்டா ஒரு வருஷத்துல செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். இது அவனுடைய அந்த சம்பாதிக்கக்கூடிய செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய நினைவாக அவன் கொடுக்கக்கூடிய அமலாக இருக்கிறது. அதே போல செல்வம் படைத்தவர்களுக்கு ஹஜ் செய்ய வேண்டும் என்ற கடமை அல்லாஹ் கேட்கிறான். அப்போ ஒரு வருடத்திற்கு 5 அல்லது 6 நாட்கள் ஹஜ்ஜோட கிரியை நிறைவேற்ற வேண்டும். அப்போ ஒரு மனிதனை படைத்த ரப்ப என்ன செய்யறான், ஒரேடியாக அவனை விட்டு விடாமல் இந்த மாதிரி கடமையான வணக்கங்கள் மூலியமாக அவன் அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும் என்பதை எல்லாம் என்ன செய்யறான், கடமையான வணக்கங்கள் மூலியமாக அவனுக்கு ஒரு வழிமுறை என்ன செஞ்சிருக்கான், இப்போ வணக்கங்கள் மூலியமாக ஏற்படுத்திதான். அப்ப அதுல ஒரு வணக்கங்கள்ல ஒரு உன்னதமான வணக்கம் என்பது நோன்பு. இந்த மற்ற ஏனைய அமல்களுக்கும் நோன்புக்கும் மத்தியில ஒரு வித்தியாசம் காணப்படுது. என்ன அப்படின்னா, நீங்க நன்றாக கவனிச்சு பார்த்தா தெரியும், ஒரு ஃபர்லோட தொழுகை என்பது குறைஞ்ச லுகரசனை 8 நிமிஷம் தொழுவோம். அப்படிதானே? 8 நிமிஷம் தொழுவோம். சூப்புனா ஒரு விசா சூப்புனா 10 நிமிஷம் தொழுவோம். அப்போ ஒரு நாளைக்கு கடமையான தொழுவ 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வேலை தொழுவ இருக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை வேலை தொழுவ? 5 வேலை. அப்போ 50 நிமிஷம். இப்போ ஒரு மணி நேரம் வச்சுக்கிட்டாலுமே ஒரு மனிதனுக்கு கடமையான அமலை நிறைவேற்றுவதற்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போதுமானதா இருக்கு. நீங்க ஜக்காத் எடுத்துட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். அதே போல ஹஜ் எடுத்துட்டாலும் நீங்க ஹஜ் செய்ய முடியும்னா 5 நாள்ல ஒன்று செஞ்சிடும், ஒட்டு ஹஜ்ஜோட நிலையிலும் நிறைவேறிவிடும். ஆனால் நோன்பு என்பது அப்படி கிடையாது. ஒரு மாதம் முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே மனிதன் என்ன செய்யணும், ரமலானுடைய மாதத்துல நோன்பு இருக்க வேண்டும். அப்போ ஒரு மாதம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் டியூரேஷன் இது இந்த ரமலானுடைய மாதத்துல நோன்புக்கு இருக்கு. அதே மாதிரி நீங்க பார்த்தா கூட தொழுகை என்பது 10 நிமிஷம், ஜக்காத்து வருஷத்துக்கு ஒரு முறை, ஹஜ் வெறும் 5 நாள் தான். ஆனா நோன்பு என்பது அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 12 முதல் 14 மணி நேரம் என்ன செய்யணும், உண்ணாமல் பருகாமல் எந்த ஒரு இச்சையை வெளிப்படுத்தாமல் என்ன செய்யணும், நோன்பு இருக்க வேண்டும். அப்போ ஒரு மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் மனிதன் 12 முதல் 14 மணி நேரம் வரைக்கும் அல்லாஹ் அவனுக்கு ஹலாலாக்கிய சாப்பாடை சாப்பிடாம, அல்லாஹ் அவனுக்கு ஹலாலாக்கிய குடிபானங்களை குடிக்காமல், அல்லாஹ் அவனுக்கு ஹலாலாக்கிய மனைவியோட சேர என்ன செய்யறான், அந்த மனிதன் 14 மணி நேரம் தன் ரப்புக்காக என்ன செய்யறான், அனைத்து இச்சைகளையும் துறந்து விட்டு வாழ்கிறான். இது வேற எந்த அமலுக்கும் கிடையாது, நோன்புக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒரு மனிதன் என்ன செய்யறான், நோன்பு என்பது அந்த இப்படிப்பட்ட நேரத்துல அவன் உண்ணாமல் பருகாமல் இருக்கும்போது அவனுடைய நம்பிக்கை மிகவும் உறுதியாக ஆகிவிடுகிறது. திடீர்னு ஒரு மனிதன் என்ன செய்யறான், காலையில நோன்பு வச்சுட்டு வெளியே போனோம் அப்படின்னா யாராவது தண்ணி குடிப்பாங்க, பார்ப்போம் நமக்கு தண்ணி குடிக்கலாமே, டக்கு ஞாபகம் வரும், நம்ம அல்லாஹ்க்காக நோன்பு இருப்போம், நம்ம என்ன செய்யக்கூடாது, தண்ணியை குடிக்க கூடாது. இப்போ கொஞ்சம் போகும்போது மதியத்தை பசிக்கும், பாப்பா எல்லாரும் தூக்கி சாப்பிடுவாங்க, ஆனா அவனுக்கு சாப்பிட முடியாது. ஏன்? ஏன்னா அல்லாஹ் நோன்பு வச்சிருப்போம். இந்த மாதிரி டக்கு அல்லாஹ்வோட சிந்தனை கொடுத்துட்டே இருக்கும் நோன்பு என்பது ஒரு மனிதனுக்கு. ஒரு மனுஷன் நக்கல் கட்டி தொழுதா கூட 10 நிமிஷம் தொழுதா அப்படின்னா ஏற்பட்ட நேரங்கள்ல பலவிதமான சிந்தனை வந்து போகும். அந்த தொழுகையோட முழுமையான நோக்கம் நிறைவேறாம செய்வான் மனிதன். வேறு வேறு சிந்தனை கழித்தால் கூட நோன்பு என்பது அப்படி கிடையாது. நோன்பு என்ன செய்வான், 14 மணி நேரம் எந்த விதமான இச்சைகளையும் உட்கொள்ளாமல் அதுக்கு தேவை ஏற்படும் போதுதான் அல்லாஹ்வோட சிந்தனை வந்துட்டே இருக்கு. அவனுக்கு இதை செய்யலாமே நினைக்கும் போதுதான் இல்ல அல்லாஹ் நம்ம பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு ஒரே ஒரு காரணம் செய்யும், மனிதனை அப்படிப்பட்ட இச்சைகளை தட்டுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வணக்கம் தான் இந்த நோன்பு என்பது. அப்படிப்பட்ட நோன்பு கடமையாக்கப்பட்ட ரமலான் மாதத்தை நம்ம என்ன செஞ்சோம், கடந்து ஷவ்வாலுடைய மாதத்துக்கு வந்துவிட்டோம். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த வசனத்துல எல்லாம் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது என்ன செஞ்சிட்டேன், நோன்பை கடமையாக்கிட்டேன். கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன் இருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாச்சோ அதே போல உங்களுக்கு நோன்பு கடமையா இருக்கு. எதற்காக தெரியுமா, லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் நோன்பை வைப்பதன் மூலியமாக நீங்கள் இறையச்சமுடைய மனிதர்களாக நீங்க என்ன செய்யலாம், ஆகலாம் என்பதாக நம்ம சொல்றான். இல்ல அந்த இடத்துல எப்படி சொல்லல, நீங்க நோன்பு வச்சா கண்டிப்பா இறையச்சம் பெற்றுக் கொள்வீங்கன்னு சொல்லல, நீங்க நோன்பு வைப்பதன் மூலியமாக இறையச்சத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக சொல்றான். அப்போ அது ரெண்டுக்கும் மத்திய வித்தியாசம் இருக்கு. நோன்பு வச்சா கண்டிப்பா தப்பா வரும்னு சொல்ல முடியாது, மாறாக
நோம்பின் மூலியமாக தக்குவாவை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழிவகையாக இருக்கிறது. அப்போ எந்த மனிதருடைய நோன்பு தக்குவாவை பெற்றுத் தரும், யாருடைய நோன்பு தக்குவாவை பெற்றுத் தராது, இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும், இந்த இடத்துல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, ஏரியாக்காரவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, சகருக்கு எந்திரிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அதனால நான் சாப்பிடுறேன், அவங்க தண்ணி குடிக்காம இருக்காங்க, நான் என்ன செய்யறதுனால தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருக்கேன், மகளிர் பாங்க சொன்ன எல்லாரும் நோன்பு தோன்றாங்க, நான் நோன்பு தோறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் நோன்பை கழிக்கிறான் என்றால் அவனுக்கு என்ன எதை அடைய முடியாதனால இறையத்தை அடைய முடியாது. மாறாக எந்த ஒரு மனிதன் நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களை அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தை செய்யறானோ அப்பதான் அவனுக்கு இறையச்சத்தை பெறுகின்ற ஒரு உன்னதமான வழி என்பது ஏற்படுகிறது. இந்த இடத்துல தக்வா என்றால் என்ன, இறையச்சம் என்றால் என்ன என்னும் கேள்வி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்கிறாரு. அப்போ அபூ ஹுரைரா சொல்றாங்க, இறையச்சம் என்பது என்னவென்றால் நீ என்ன செய்யற, ஒரு முள்ளு புதருக்குள் நடந்து போற, முள்ளு புதர் தெரியுங்கள, முள்காடுக்குள் நடந்து போற, அப்ப நீ எப்படி நடந்து போவ அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா வந்து கேள்வி கேட்ட மனிதருக்கு திருப்பி அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, நான் முள்ளு காட்டுக்குள் நடந்து போனேன் அப்படின்னா என்னோட ட்ரெஸ்ல எந்த முள்ளும் தச்சிட கூடாதுக்காக ஆடையை ஃபுல்லா கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியை என்ன செய்வேன் ரொம்ப கவனமா பார்த்து மெதுவா எடுத்து வைப்பேன் என்பதாக அந்த மனிதர் சொல்றாரு. அப்ப அந்த மனிதர்கிட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீ எவ்வாறு இந்த மாதிரி மிகவும் பார்த்து மிகவும் பக்குவமா நடந்தபடியோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு நகர்வுகளையும் நீ அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக அல்லாஹ் உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த எல்லைகளுக்குள்ள நாம் இருக்கோமா என்பதை மிகவும் சோதித்து பார்த்து மிகவும் பக்குவமாக உன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்திட்டங்களை மீறாமல் நீ நடந்து கொள்வதுதான் இறையச்சம் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். பெரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த தக்வா இருக்குல்ல, இந்த தக்வா நம்மை அடைவதற்கு ஒரு வழிவகையாக ஏற்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தக்கூடிய அமல்தான் இந்த நோன்பு என்பது. அப்போ உண்மையிலே நம்ம தக்வாவை பெற்றுக் கொண்டோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அதை எப்படி சோதித்து பார்ப்பது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் பெற்ற அந்த மக்கள் இருப்பாங்கல்ல, தக்வா பெற்ற அந்த மக்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் என்னவென்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆல இம்ரான்ல பதிவு செஞ்சு காட்டினான். ஒரு 5 பண்புகள். இந்த 5 பண்புகள் எந்த ஒரு மனிதருக்கு இருக்கோ அந்த மனிதர் இறையச்சத்தை பெற்ற நபராவார் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதில் முதல் பண்பு அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراஇ. அந்த மனிதர்களுக்கு செல்வம் என்பது செழிப்பாக இருந்தால் பரவாயில்லை, மிகவும் செல்வம் குறைவாக இருந்தால் பரவாயில்லை, அனைத்து நிலைகளிலும் அந்த மக்கள் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த செல்வங்களை கொண்டு தர்மங்களை செய்வார்கள். இது இறையச்சமுடைய ஒரு பண்பு. இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், எப்போ ஒரு மனிதனுக்கு செல்வம் அதிகமா இருந்து அவன் செலவு செய்யறல்ல, அதை விட சிறந்தது என்னவென்றால் எப்பொழுது ஒரு மனிதனிடத்திலே செல்வம் குறைவாக இருந்து அவன் தொடர்ச்சியாக தர்மம் செய்ய பார்த்தீங்களா, அது செல்வம் இருந்து தர்மம் செய்வது மிகவும் சிறந்தது என்பதாக இஸ்லாமிய மார்க்கத்தில் அறிஞர்கள் கூறுவார்கள். அப்போ ஒரு மனிதன் செல்வ செழிப்பான நிலையிலும் சரி வறுமை நிலையிலும் சரி என்ன செய்யணும், தொடர்ச்சியாக தர்மம் செய்வது என்பது இறையச்சத்தினுடைய பண்புகள்ல உண்டு. இரண்டாவது பண்பு வல் காதிமீனல் கைர். வல் காதிமீனல் கைர் அப்படி என்னன்னா, அந்த மக்கள் எப்படி இருக்கும்னா கோபத்தை வென்று முழுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். யாரு? இறையச்சமுடைய மக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு போருக்கு போயிட்டு வராங்க. போருக்கு போயிட்டு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆட்களுக்கு மத்தியில கனிமத் பொருளை பங்கு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பங்கு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் வரான், நல்ல மொட்டை தலை, அவனுக்கு சொல்றான், முகமதே நீ பிரிக்கக்கூடிய அந்த கனிமத்துல என்ன செஞ்சிடாதீங்க, அநியாயம் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட நீதமான நபர், எப்படிப்பட்ட நேர்மைக்குரிய நபர், அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த மனிதன் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பொறுத்த முடியல, ரசூலுல்லாஹ் கடுமையா கோபம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் முகமது சிவக்கிற அளவுக்கு அவன் பார்க்கிறாங்க. இருந்த போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த மனிதனை ஒன்றும் செய்ய அவரோட கோபத்தை அந்த இடத்துல வென்று முழுகக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் அந்த மனிதனுக்கு ரசூலுல்லாஹ் அந்த கோபத்தை காட்டாங்க அப்படின்னா அந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட உணர்வு ஏற்படும், இல்ல நம்ம பேசணும் டாக்டர் அடிச்சுட்டாரு அவரு, ரசூலுல்லாஹ் மேல ஒரு கோபம் ஏற்படும் அந்த மனிதனுக்கு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பொறுமையை இருக்க கண்டும் அந்த மனுஷனை புரிஞ்சுக்கிட்டா ரசூல் என்பவர் நீதமாக நடக்கக்கூடியவர், அவரிடத்துல நம்ம இந்த மாதிரி கேள்வியை கேட்டு தவறு என்பதை அவரே புரிந்து கொண்டார். அப்போ இந்த இடத்துல ரசூல் என்ன செய்யறாங்க, கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அடைந்திருக்கிறார்கள். மூன்றாவது பண்பு என்னவென்றால் மக்களை மன்னிக்கும் பண்பு என்பது இறையச்சமுடையவர்களுடைய பண்பாகும் என்று குர்ஆன் கூறுகிறது. இப்ப சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க, ஒரு போருக்கு போயிட்டு வராங்க.
போருக்கு போயிட்டு வர வழியில கொஞ்சம் பயணம் செஞ்சு வெளியூர்ல வரும்போது டயர்டா தூங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிதானே. அப்போ அந்த மாதிரி ஒரு பயணத்துக்கு கலைப்பா என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல படுத்து ரெஸ்ட் எடுப்பதற்கு என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் படுக்கிறாங்க. அப்போ ஒரு சப்ரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்துக்கு என்ன செய்யறாங்க, நிழல்ல ரசூலுல்லாஹ் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக படுத்திருக்காங்க. இப்போ படுக்கும்போது படுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களோட வாழை வந்து அந்த மரத்தை என்ன செய்யறாங்க, கட்டி வச்சு படுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு முடிச்சு பாக்குறாங்க, அவங்க கட்டி வச்சிருந்த வாழை ஒரு மனுஷன் என்ன செய்யறாங்க, உருவிட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி வாளோட நின்றுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் முடிச்சு பாக்குறாங்க. அப்ப அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் கேட்கிறான், முகமதே, இந்த இடத்துல என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவது எது? மை என்ன அகமின்னி, உண்மை எம்மிடமிருந்து காப்பாற்றுவது எது என்று டக்குன்னு அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து மதத்திலே சொல்றாங்க, உன்னிடமிருந்து என்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் இருக்கிறான் என்று ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த மனிதன் இப்படி வார்த்தை ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்பவே ஒரு மனிதன் வந்து கையில கத்தியோடு இருந்தா மற்றவங்க பயப்படணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதுல பதட்டப்படாம இருக்க அந்த நிலையை பார்த்தோம்னா டக்குன்னு என்ன செய்யறான், அதிர்ச்சியில வாழை கீழே போட்டுறான். வாழை கீழே போட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த வாழை எடுத்து சொல்றாங்க, மை என்ன உகமின்னி. அவன் கேட்ட கேள்விய ரசூலுல்லாஹ் அவனை கேட்கிறாங்க, என்னிடமிருந்து உங்களை பாதுகாப்பது எது அப்படின்னு கேட்கிறப்போ அந்த மனிதன் சொல்றான், நீங்களா பார்த்து விட்டா தவிர எனக்கு பொழைச்சு போறதுக்கு வழியை என்ன சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னையும் என்னையும் பாதுகாப்பது யார் தான், அல்லாஹ் என்று கூறி அந்த மனிதன் அனுப்பி வச்சாங்க. அப்ப அந்த மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னா, நீங்க என்ன உயிர் பிழைக்கு அனுப்புவதற்கு வழிவகை செஞ்சீங்க. இப்ப நான் போற வழியில வந்து உங்க ஆட்கள் யாரும் என்ன செய்யக்கூடாதுங்க, கொலை செஞ்சிடக்கூடாது, அதுக்காக நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கோம் சொல்லி என்ன செய்யலாம். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறான். அப்போ ஒப்பந்தம் போட்டு திருப்பி என்ன செய்யலாம், பாதுகாப்பா அந்த சமுதாயத்துக்கு போறான். அந்த மனிதரோட கூட்டத்துல போனோம்னா அந்த மனிதர் சொல்றான், நான் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு மனிதரிடம் வந்திருக்கேன், நீ என்ன செய்யாதீங்க, அந்த மனிதரிடம் எந்த ஒரு போரும் சண்டையும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பத்தி அந்த மனிதன் சொல்றான். அப்போ பின்னாடி அந்த கூட்டம் வந்து இஸ்லாம் முஸ்லீம் ஆனதாக ஒரு செய்தி இருக்கு. அப்போ அந்த ஒட்டுமொத்த கூட்டம் முஸ்லீம் ஆவதற்கு காரணம் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அந்த மனிதனை மன்னித்து விட்டார்கள் என்னும் அந்த செய்தி வந்து இந்த நமக்கு தெரிய வருது. அப்போ இறையச்சமுடையவர்கள் பிற மக்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த செய்தி வந்து இறையச்சமுடையவர்களுக்கு இலக்கணமாக அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றது. மொத்தம் 3 விஷயங்கள் என்னது, கஷ்டமான சூழ்நிலையும் இன்பமான சூழ்நிலையும் என்ன செய்வாங்க, அவங்க தர்மங்கள் செய்வாங்க. இரண்டாவது, கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க. மூணாவது, பிற மக்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். நான்காவது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், ஏதாவது ஒரு மானக்கேடான விஷயத்தை செஞ்சிட்டாலோ அல்லது அவங்களே அநியாயம் செஞ்சிட்டாலோ தகருல்லாஹ், என்ன செய்வாங்க, உடனே டக்குனு அல்லாஹ்வை நினைப்பார்கள். ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செஞ்சவனே அந்த பாவத்திலே போயிடாம என்ன செய்யணும், டக்குனு அல்லாஹ்வோட சிந்தனைக்கு வரணும். வஸ்தத் பரோடு முன்னிக்கு இறுதியாக அவன் செஞ்சக்கூடிய அந்த பாவத்துக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இதெல்லாம் இறையச்சமுடையவர்களோட பண்புகளாக திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய பண்புகளாக இருக்கின்றன. அப்போ தக்வாவிற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக இருக்கக்கூடிய அந்த நோம்பின் மூலமாக நாம் இந்த மாதிரி பண்புகள் என்ன செய்யணும், நமக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது திருமறை நமக்கு கூறக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. சகோதரர்களே, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இறையச்சமுடைய அந்த பண்புகளை நமக்குள்ள வருவதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, நோம்பை வந்து ஒரு வாசித்தாவாக, ஒரு சேனலாக, ஒரு ஊடகம் என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாஹ் வந்து நமக்கு ஆக்கி இருக்கிறான். அப்போ ரமதானுடைய மாதத்திலே இப்படிப்பட்ட பண்புகளை வளர்த்துவிட நாம் ரமதானுக்கு பிறகு என்ன செய்யணும், ஒரு சில அமல்கள் என்ன செய்யணும், நம்ம தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும். அது முக்கியமான விஷயமாக இருப்பது ரமதானுடைய மாதம். நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அதிகமான அமல்கள் செஞ்சிருக்கோம், அப்படிதானே. இப்போ அதிகமான அமல்கள் செஞ்சிருக்கோம். பொதுவாக வந்து நம்ம தொழுவே வராத மனிதன் கூட என்ன செய்வான், வருஷத்துல 27 மேட்ச் என்ன செய்வான், ஒரு பள்ளிக்கு போய் தொழுவ போவான். வருடம் முழுக்க அல்லாஹ்வோட சிந்தனை இல்லாத மனிதன் கூட இந்த நோம்புடைய மாதத்துல பெருநாள் 27 என்ன செய்வான், புது ட்ரெஸ் போட்டுட்டு அல்லாஹ்வை வணங்குறதுக்காக அல்லாஹ் பள்ளிக்கு போறது என்பது பெரும்பாலான மனிதனுடைய இயல்பா இருக்கு. அப்போ ஒரு மாதத்துல ஒரு நாள் பள்ளிக்கு போனா கூட பரவாயில்ல, அந்த ஒரு நாள்ல அவன் செய்யக்கூடிய அமல் இருக்குல்ல, அது அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ் இடத்துல அது அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும் என்னும் அந்த ஒரு பண்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு சிந்தனை எல்லா முஸ்லிம்களுக்கும் வந்து இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, நம்ம எல்லாம் எந்த திசையை நோக்கி தொழுகிறோமோ அந்த திசையில் இருக்கக்கூடிய காபத்துலாவை தன் கரங்களால் கட்டுறாங்க. அவரும் பையனும் சிந்தனை செய்யறாங்க, காபத்துலாவை தன் கரங்களால் கட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை என்னங்க, காபாவை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன தெரியுமா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீர் அலி,
யா அல்லாஹ் நீ சொன்ன நான் அந்த விஷயத்தை செஞ்சேன், நீ என்ன செய், நான் செஞ்ச இந்த செயலை எனக்காக நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நபி இப்ராஹிம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ நம்ம ஒரு அமலை செஞ்சுட்டா அந்த அமலை செஞ்சோமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடக்கூடாது, மன நிறைவடைந்துடக்கூடாது. அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நம்ம முயற்சிகள் செய்ய வேண்டும். சூரத்துல் முஃமினூனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கிட்டான். என்ன வசனம் அப்படின்னா, வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ் வகுலூபுஹும் வஜிலத்துன் அப்படின்ற வசனம். என்ன அர்த்தம் அதுக்கு? நாம் வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களை கொண்டு அந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க, செலவழிப்பாங்க. வகுலூபுஹும் வஜிலத்துன், அவர்களுடைய இது எப்படி தெரியுமா இருக்கும், அவர்களுடைய மனசு வந்து எப்பயுமே அல்லாஹ்வை பார்த்து பயந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்போ இந்த வசனத்தை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் தன்னை இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பயப்படுறாங்க தெரியுமா, அப்படிப்பட்ட மக்கள் யாரு, குடிச்சிட்டு விபச்சாரம் செஞ்சுட்டு திருடிட்டு அல்லாஹ் பயப்படுறாங்கல்ல, அப்படிப்பட்ட பயத்தை அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் பயப்படுறாங்க இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க, பயப்படக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க குடிச்சிட்டு விபச்சாரம் செஞ்சுட்டு திருடிட்டு பயப்படுற மக்கள் கிடையாது, மாறாக தொழுதுட்டு நோன்பு வச்சுட்டு சதக்கா செஞ்சுட்டு அல்லாஹ் பயப்படுறாங்கல்ல, அப்படிப்பட்ட மக்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கத்தை சொல்றாங்க, ஒரு மனிதன் தொழுகுவான், நோன்பு வைப்பான், சதக்காவும் செய்வான், சதக்கா செஞ்சுட்டு அவன் அல்லாஹ்ட்ட பயப்படுறான். எதுக்கு தெரியுமா பயப்படுறான், அவன் செய்யக்கூடிய அமல்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதான் நாங்கள் வாக்கப்பட வேண்டும், அல்லாஹ்விடம் அல்லாஹ் அதை கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மனிதன் என்ன செய்யறான், தொடர்ச்சியா வந்து அவன் உள்ளத்துல வந்து பயத்தை கொண்டு இருக்காங்க பதில் சொன்னாங்க. நினைவு சோதனை இப்ப நம்ம செய்த அமல்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு என்ன செய்யணும், அதிகமா அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்லீஸ் இருக்கான்ல, இப்லீஸ் வந்து உலகத்துல இறக்கப்படுறதுக்கு முன்னாடி வானத்துல பல்லாயிரக்கணக்கான நாடுகள் அல்லாஹ் என்ன செஞ்சான், கடுமையா வணங்கி வழிபட்டு கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட இப்லீஸ் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரே இடத்துக்கு உலகத்துல கீழே போட்டுட்டான். அவன் செய்த எந்த ஒரு அமலை என்ன செய்யல, அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஒரு அமல்கள் நம்ம செய்தோம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். பனி இஸ்ராயேல் இருக்காங்கல்ல, பனி இஸ்ராயேலோட நோம்புல வந்து பல்ஆம் இப்னு பௌரான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி இருந்தாரு, மிகப்பெரிய வணக்கசாலி. அவர் பிரார்த்தனை செஞ்சா அல்லாஹ் ஒருபோதும் நிராகரிச்சதே கிடையாது, அப்படியே ஏற்றுக்குவான். அல்லாஹ் இஸ்முல் ஆலம் சொல்லி சில மகத்தான பேர்கள்லாம் இருக்கு, அந்த பேரை கொண்டு துவா செஞ்சா அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் அதை நிராகரிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட இஸ்முல் ஆலம் என்ன செஞ்சிருந்தாரு, அந்த மனிதர் அறிஞ்சு வச்சிருந்தாரு. அப்போ தொடர்ச்சி அல்லாஹ் வந்து காலில் மலை வணங்கிட்டே இருக்காரு. அப்படிப்பட்ட நிலைமை என்ன செய்யறாங்க, மூசா நபி வந்து ஃபிரௌனை மூழ்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பனீஸ்ல இருந்து அப்படியே அவர் வந்துட்டே இருக்காங்க. எகிப்துல வாழ்ந்த மூசா நபி அந்த ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட அந்த கடல் தாண்டி என்ன செய்யறாங்க, பைத்துல் முகஸ்ஸோட பாதையை நோக்கி பனீஸ்ல கூட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டே இருக்கும் போது கன்ஆன் அப்படின்ற பேரை கொண்ட ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ள வந்து உள்ள மூசா நபி வந்து படையோடு உள்ள நுழைய வேண்டும் என்பது அல்லாஹ்வோட உத்தரவு. அப்போ ஃபிரௌன் என்பவன் மிகப்பெரிய கொடுக்கோல் என்பது உலகமே அறிந்த செய்தி. இப்போ ஃபிரௌனையே மூழ்கடிச்சுட்டு ஒரு இறை தூதர் கூட்டத்தை கூட்டி நம்ம ஊருக்குள்ள வராருன்ற செய்தி அந்த கன்ஆன் மக்கள் மத்தியில வந்து பரவுது. அப்போ இந்த பல்காம் என்ற நல்லடி என்ன செய்யறாரு, அந்த கன்ஆன் ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ மக்கள் வந்து பல்காம்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி மூசா இறை தூதரே, அவ்வளோ பெரிய ஃபிரௌனை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அவருக்காக கடல்ல மூழ்கடிச்சான் அவன் கண்ணு முன்னாடியே. அப்படிப்பட்டவர் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காரு, அவர் ஊருக்குள்ள வரக்கூடாது என்ன செய்யுங்க, அல்லாஹ் என்ன செய்யுங்க, அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய என்பதாக பல்லாம்கிட்ட வந்து மக்கள் சொல்றாங்க. இப்போ பல்லாம் நல்லடியாரு அவர் சொல்றாரு, இறை தூதருக்கு எதிராக என்ன செய்ய முடியாது, என்னால ஒருபோதும் பிரார்த்தனைகள் செய்ய முடியாது என்பதாக சொல்லிடுறாங்க, படி சட்ட சொல்லிடுறாரு அவர். அப்போ மக்கள் மீண்டும் மீண்டும் என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட வற்புறுத்தி மூசா நபிக்கு எதிராக துவா செய்ய சொல்லி என்ன செய்யறாங்க, கடுமையாக வந்து அவர்கிட்ட வற்புறுத்திட்டே இருக்காங்க. பல்லாம் என்ன செய்யறாரு, முடியாது மறுத்துறாரு. அப்போ என்ன செய்யறாங்க, பனி இஸ்ராயேல் வந்து அவர் மனைவி மூலியமாக அப்பு பண்றாங்க. அவன் மனைவி என்ன செய்யறாங்க, சில பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து இந்த மாதிரி கணவன் பல்லாம் என்ன செய்யும், மூசா நபிக்கு எதிராக வந்து பிரார்த்தனை செய்வதற்கு ஏவி விட என்பதாக அந்த மனைவி கூப்பிடுறாங்க. மனைவி என்ன செய்யறா, பொருள் ஆசைப்பட்டு பல்லாம் நபி சொல்றா, இந்த மாதிரி ஒரே ஒரு பிரார்த்தனை தானே, நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நம்ம இவ்வளவு பெரிய பொருட்களை நிம்மதியா வாழலாம் என்பதாக பல்லாம் சொல்றான். அவர் என்ன செய்யறாரு, அவர் மனைவியோட பேச்சு கேட்டுட்டு மூசா நபிக்கு எதிராக என்ன செய்யறாரு, பிரார்த்தனை செய்யறாரு. அப்போ மூசா நபிக்கு ஏதாவது பிரார்த்தனை செய்யும் போது நாக்கு என்ன செய்யல, அவருக்கு பிரார்த்தனைக்கு நாக்கு வரல. திருப்பி சொல்றாரு, நான் மூசாக்கு எதிராக பிரார்த்திச்சேன், என் நாக்கு வர மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன செய்யறாங்க, திருப்பி நீ மீண்டும் மீண்டும் பிரார்த்திச்சிட்டே இருக்க அல்லாஹ் எதுக்கு வந்து என்ன செய்யறாங்க, படிக்கிறாரு திருப்பி பல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ என்ன செய்யறாரு,
மூசாவுக்கு எதிராக அல்லாட்ட உதவுகிறது பதிலா சொந்த ஊர் மக்களுக்கு எதிராக என்ன செஞ்சாரு? அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சிருக்காரு. அவரு அப்படிப்பட்ட நிலைமை என்னாது, திருப்பி அழிவு அந்த ஊர் மக்களுக்கு ஏற்படுது. அப்ப மக்கள் திருப்பி வெள்ளாம வராங்க. வெள்ளாமே உனக்கு என்ன ஆச்சு? மூசாவுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய சொன்னா நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய உட்காந்துருக்கே, உனக்கு என்ன ஆச்சு என்பதாக சொல்றாங்க. அப்ப வெள்ளாம சொல்றாரு, நான் அல்லாட்ட பிரார்த்திச்சேன், நாக்கு கொண்டு வர மாட்டேங்குது, நான் உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சேன். இருந்த போது மூசா ஊருக்குள்ள அவங்க என்ன செய்வாரு? கொஞ்சம் நேரத்தை அழிக்க போறாரு. அவருக்கு எதிராக நான் உங்களுக்கு ஒரே ஒரு யோசனை மட்டும் செய்யறேன், அதை போட்டு நீங்க செய்யுங்க, அது மூலியமா நீங்க என்ன செய்யலாம், அவரை வெள்ளலாம் சொல்லிட்டு சொல்றாரு. ஊர் மக்கள் பனி இஸ்ராயேல் கடலை தாண்டி வர்றாங்க. ஊர்ல இருந்து கிளம்பி ரொம்ப நாள் ஆயிருக்கும். கண்டிப்பா பெண்கள் மீது தேவை வேண்டியவர்களா இருப்பாங்க. நீங்க என்ன செய்யுங்க, உங்க ஊரோட விபச்சாரிகள் சில பேர் என்ன செய்யுங்க, நீங்க அவங்க ஆடையை வந்துட்டு அந்த பனி இஸ்ராயேல் முன்னாடி நிற்க சொல்லுங்க. அவர்கள் பெண்கள் மீது ஆசைகள் என்ன செய்வாங்க, இந்த அல்லாவோட கட்டளை மீறி அந்த பெண் மீது விபச்சாரம் செய்ய கொண்டு வருவாங்க. அப்படி எந்த ஒரு கவுமும் அல்லாவோட கட்டளை மீறதோ அந்த கவும் என்ன செய்வான், அல்லா அழிச்சிடுவான்னு சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு யோசனை செய்யறாரு. ஒரு யோசனை சொல்றாரு. அப்போ மக்கள் என்ன செய்யறாங்க, அதே மாதிரி பெண்களை நிர்வாணப்படுத்தி மூசாலைக்கு அந்த கவுமுக்கு முன்னாடி நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்போ அதை பார்த்த மூசாலைக்கு சொல்லிட்டாங்க, இவங்க உங்கள் மீது அல்லாவுடைய அழிவு ஏற்படுவதற்கு என்ன செய்யறாங்க, ஒரு யோசனை செஞ்சு ஒரு பெண்ணை நிர்வாணம் வச்சிருக்காங்க, நீங்க யாரும் அந்த பெண் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மூசாலைக்கு கவுமுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. அதே மீறி ஒரு வயசான என்ன பண்ணாரு, நேரம் விபச்சாரம் செஞ்சுட்டாரு. அப்போ அந்த நேரத்தில் என்னது, மூசா நபியோட கவுமுக்கு ஒரு சில அதாபம் ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி மூசா நபி செஞ்சாங்க, கவும் பாதுகாத்து திருப்பி அந்த ஊர் மக்களை வெட்டி கொண்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த பல்காம் அப்படின்ற மனிதரை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் சூரால என்ன செய்யறான், ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். என்ன வசனம் என்றால், அந்த மனிதரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமஸலஹு கமஸலி கல்ப். அவரோட உதாரணம் இருக்குல்ல, அந்த அல்லாஹ் வணங்கி வழிபட்டு மூசா நபிக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்ச அந்த பல்காம் என்ற மனிதனுடைய அந்த உதாரணம் இருக்குல்ல, ஃபமஸலஹு கமஸலி கல்ப். ஒரு நாயோடைய உதாரணத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மனிதனை ஒப்பீடு செய்யறான். இன் தஹ்மில் அலைஹி இல்ஹஸ். அந்த நாயை கூட கூட்டு எப்படி இருக்கும், நாக்க தொங்க போட்டு கூட வரும். இந்த தம்பிலா இருக்க அவங்க தத்துவம் இருக்க அந்த நாயை கல்லால அடிச்சு அந்த நாயை ஓட விட்டு அப்படியே செய்யுது. நாய் நாக்க தொங்க போட்டே ஓடும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான உதாரணத்துக்களை அல்லா நினைச்சுட்டான். அந்த மனிதன் ஆக்கி விட்டான். மூசா நபிக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சான். அவனோட நாக்கு நான் காலம் முழுக்க தொங்கு நாக்கு வெளியே பெருசாகி நாய் மாதிரி அந்த நாக்கு தொங்க போட்டே அந்த மனிதன் மூத்தா போற காலம் வரைக்கும் வாழ்ந்தான் என்பது இந்த குர்ஆன் ஆயத் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவன் காலையில மாலையில எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் இறுதியில அல்லாஹ் என்ன செய்யலாம், அவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக இப்படி ஒரு மோசமான நிலைக்கு அவனே ஆளாக்கினான். அப்போ நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சு அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்யணும், அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய ஒரே ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற அந்த செய்தி இருக்கே, அந்த செய்தி எனக்கு வானங்கள் மற்றும் பூமி அனைத்தையும் விடவும் சிறந்ததாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் மத்தியில ஒரு சின்ன அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது வானங்கள் பூமியை விட சிறந்ததாக சஹாபாக்களுக்கு இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்யக்கூடிய அமல் வைத்தும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக அதுக்கு என்ன சொல்றாங்க, பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இரண்டாவது, நாம் செய்திருக்கக்கூடிய அமல்கள் இருக்குல்ல, அந்த அமல்களை வச்சு நம்ம ஒருபோது என்ன ஆகிடக்கூடாது, மன நிறைவடைந்து விடக்கூடாது. மாறாக தொடர்ச்சியாக அமல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அந்த சிந்தனை நமக்கு மத்தியிலே ஏற்பட வேண்டும். ஏனென்றால் நாம் நிறைய அமல் செஞ்சிட்டோம், நான் என்ன செஞ்சிருக்கேன், நிறைய அமல் செஞ்சிருக்கேன் அப்படின்ற சிந்தனை என்பது ஒரு மனிதனுடைய அறிவுக்கான அடையாளமாக இருக்கிறது. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஹுனைன் அப்படின்ற ஒரு போருக்காக போறாங்க. அந்த போருக்கு போறப்போ முஸ்லீம்களோட படை நிறைய எண்ணிக்கை இருக்கு. அப்ப அந்த எண்ணிக்கையை வச்சு சஹாபாக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா ஓரளவு திருப்பி எடுத்துட்டாங்க. நமக்கிட்ட எண்ணிக்கை நிறைய இருக்கு, நமக்கு தானே கிடைக்கும் போது வெற்றி கிடைக்கும் போது அப்படின்ற ஒரு சிந்தனை சஹாபாக்கள் மத்தியில் வருது. அந்த காரணத்துக்காக என்ன செய்யணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதிக்கும் விதமாக எல்லா போரையும் தொடர்ச்சியா வெட்டி கொடுத்ததே அந்த ரப்பு என்ன செய்யறான், அந்த போர்ல ஆரம்பத்துல முஸ்லீம்களோட படையை பலவீனம் அடைய வச்சிருக்கான். அப்ப சஹாபாக்கள் பாக்குறாங்க, இவ்வளவு படையை நம்ம படையை இப்படி அழிச்சு போதேன்னு நினைக்கிறப்ப அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், நீங்கள் ஒருபோதும் இந்த மாதிரி சிந்தனையை வரக்கூடாது, நீங்க அல்லாஹ்வோட உதவி மட்டும்தான் நாடி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இருக்கிறான். இந்த வசனத்தை பார்த்தோம் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை வைக்கிறார்கள். அந்த போர் என்ன செய்யறாங்க, வெற்றி கொள்றாங்க. அப்போ எப்பயுமே ஒரு மனிதன்
தன் செய்திருக்கக்கூடிய அமலை வைத்து மன நிறைவு அடைந்தான் என்றால் அந்த செயல் அவனுடைய அழிவுக்கு காரணமாக விடுகிறது. மாறாக அல்லாஹ்விடத்தில் செய்யணும். அல்லாஹ்வுடைய உதவியை நாடியவன் நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். சுல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க செய்திருக்கக்கூடிய அமல்கள் மாத்திரம் உங்களுடைய சொந்தத்துக்குள்ள வந்து என்ன செய்யாது, விளைவிக்காது. மாறாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை என்பது என்ன செய்யணும், ஒரு மீது இருந்தால் மட்டும் தான் என்ன செய்ய முடியுங்க, சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் என்பதாக சொன்னாங்க. அப்ப நம்ம செய்திருக்கக்கூடிய அமல்கள் எடுத்து என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒருபோதும் மனநிறைவு அடையக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காகவும் மீண்டும் மீண்டும் அமல் செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்விட நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை வாழ்க்கை முழுவதும் நாம் நிரந்தரமாக செய்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்விட ஒரு சஹாபி வந்து கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அமல்கள் மிகவும் சிறந்த அமல் எது என்பதை கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹி அதுவஹுமா வ இன் கல்ல. அல்லாஹ்விட மிகவும் சிறந்த அமல் என்பது நிரந்தரமான அமல். அது மிகவும் குறைவாக இருந்தா கூட பரவாயில்ல. சுபுக்கு முன்னாடி 2 தடவை சொல்றோமா, நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டே வரணும். அதை ஒவ்வொரு திக்ரு தஸ்பீஹ் செய்யறோமா, நம்ம வாழ்க்கை முழுவதும் தொடர்ச்சியா செஞ்சுட்டே வரணும். அப்படிப்பட்ட சின்ன அமலா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை முழுவதும் தொடர்ச்சியாக செஞ்சு வரும்போது அது எப்படிப்பட்டதா இருக்கு, அல்லாஹ்ட்ட மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது. ரமலானுடைய மாசம் வருது, மொத்தமா அமல்கள் செஞ்சு அமல்கள் செஞ்சு நம்ம பூசிட்டு என்றால் ரமலானுக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்யாம இருந்தா அது அல்லாஹ்விட சிறந்த அமலாக பார்க்கப்படாது. மாறாக நம்ம கொஞ்சமா செஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நம்ம தொடர்ச்சியாக அமல்கள் செய்து கொண்டே இருந்தால் நமக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து பயணத்திலையோ இல்லாட்டி நோயாளியோ இருக்கும் என்றால் அந்த அமலை நம்ம அன்னைக்கு செய்யல, தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரும். அந்த ஒரு நாள் தலைவர் காரணம் அந்த அமலை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்ல, அல்லாஹ் அந்த நாள்ல நம்ம அமல் செஞ்சு நான் கூடிய தரோம். ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி நாட்கள்ல தொடர்ச்சி அமலை செஞ்சுட்டே வந்திருக்கோம். அப்போ எந்த ஒரு அமலை செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று நான் பிரார்த்தித்து முதல் அமலை நிறைவு செய்து கொள்கிறேன். மக்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். இனிய சகோதரர்களே, நாம் ரமலானுடைய மாதத்திலே செய்த அமல்களை நாம் அதற்கு பிறகு எவ்வாறு கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் 3 விஷயங்களை சென்ற உரையிலே பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள்? முதலில் எந்த ஒரு அமல் செய்தாலும் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கருணை செய்யணும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். இரண்டாவது, எந்த ஒரு அமலை கொண்டு செய்யக்கூடாது, நம்ம தற்பொருமை அடைந்து கொள்ளக்கூடாது. மாறாக என்ன செய்யணும், தொடர்ச்சியாக அமல் அல்லாஹ்விடம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு அல்லாஹ்விட பிரார்த்தனை செய்ய வேண்டும். மூன்றாவது, எந்த ஒரு அமலை செஞ்சாலும் பரவாயில்ல, வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யணும், அதை தொடர்ச்சியாக செய்து கொள்ள வேண்டும். ஆக இப்போ நம்ம ஷவ்வாலுடைய மாதத்துல இருக்கோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஷவ்வாலுடைய மாதத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஷவ்வாலுடைய முதல் தேதி ஈதுடைய பெருநாளை கொண்டாடினாங்க. நம்ம அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஈதுடைய பெருநாளை கொண்டாடி உட்கார்ந்திருக்கோம். அப்படி ஈதுடைய பெருநாளுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வாலுடைய மாதத்துல 6 நோன்புகள் வச்சாங்க. எத்தனை நோன்பு? 6 நோன்புகள் தொடர்ச்சியா வந்து ஷவ்வாலுடைய மாதத்துல வச்சாங்க. அப்ப சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்துல முழுவதும் நோன்பு வச்சுட்டு ஷவ்வாலுடைய மாதத்துல 6 நோன்பு வைக்கிறாரோ அவர் வருடம் முழுக்க நோன்பு வைத்ததற்கு சமம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. மறுமை நாள்ல ஒரு அடியான் என்கிட்ட ஒரு அமலோட வந்தானா, நான் அந்த அடியானுக்கு ஒரு அமலுக்கான கூலியை மட்டும் கொடுக்க மாட்டேன், மாறாக 10 அமலுக்கான கூலி கொடுத்து அல்லாஹ் சொல்றான். இது எல்லாம் பொதுவா நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் 10 மடங்கு கூலி கிடைக்கும். அது நமக்கு நம்ம 1 ரூபா தர்மம் செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு 1 ரூபாய்க்கான கூலி மட்டும் தர மாட்டான், 10 ரூபாய்க்கான கூலியை தருவான். இது பொதுவா வந்து எல்லா அமலுக்கும் எல்லா அடியாருக்கும் ஒரு விஷயம். நம்ம அல்லாஹ்ட்ட ஒரு அமலை கொண்டு போனோம் அப்படின்னா அந்த அமலுக்கான கூலி மட்டும் வழங்கப்படாது, 10 மடங்கான கூலி வழங்கப்படும். இது ஆக குறைந்தது. அல்லாஹ் சொல்றான், அவருடைய இக்லாஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறேன், 10ல இருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை என்ன செய்யறேன், கூட்டி கொடுக்குறேன் என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நோன்பு வச்சா அல்லாஹ்ட்ட இது எத்தனை நோன்புக்கான கூலி நமக்கு கிடைக்கும்? மொத்தம் 10 நாள் நோன்பு வச்சதுக்கான கூலி கிடைக்கும். அப்போ ஒரு மனிதன் 30 நாள் நோன்பு வச்சான் அப்படின்னா அவன் அல்லாஹ்ட்ட எத்தனை நாளைக்கான கூலி கிடைக்கும்? 30 நாளைக்கும் 10 நோன்பு வச்சா 300 நோன்புகள், 300 நோன்புகளுக்கான கூலி வந்து ரமலான் மாசம் 30 நாள் நோன்பு வச்சா அந்த மனிதனுக்கு 300 நோன்பு வைத்ததுக்கான கூலி வந்து கிடைக்கும். ஒரு வருஷத்துல எத்தனை நாள்? மொத்தம் 365 நாள் வந்து சூரிய கேலண்டர்ல பார்த்தா, நம்ம சந்திரன் வச்சு ஒரு வருஷத்தை கணக்கிட்டா 355ல இருந்து 360 நாள் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வரும். அப்போ ஒரு மனிதன் 30 நாள் நோன்பு வச்சா அல்லாஹ்வுக்கு 10 மடங்கா கூலி கொடுத்தா 300 நோன்பு வச்சதுக்கான சமம். அப்ப ஷவ்வாலுடைய மாதம் 6 நோன்பு வைக்கிறானா அப்ப அல்லாஹ் அதுக்கு எத்தனை கூலி கொடுப்பான்? 10 நோன்பு 60 நோன்பு
அப்போ ஒரு வருடத்துக்கு ஒரு மனிதன் ரமலான் மாசத்துலயும் ஷவ்வாலுடைய மாசத்துலயும் 36 நோன்பு வச்சா அல்ல அதை என்ன செய்யலாம் 10 மடங்கா பெருக்கி 360 நாள் நோன்பு வைத்ததுக்கான கூலி என்ன செய்யலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் தரான். இது ஆக குறைந்தது 10 மடங்கு என்பது நம்ம இக்லாஸ்க்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறாங்க பல மடங்கா நான் கட்டுற மடங்கா என்ன செய்யலாம் அல்லாஹ் அவனுக்கு பெருக்கி கொடுக்குறான். அப்போ சகோதரர்களே நம்ம ஷவ்வாலுடைய மாதத்தை என்ன செய்யணும் 6 நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க யார் ஒருவர் ஒரு மாதத்துல 3 நாள் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க அந்த மாதம் அந்த வருடம் முழுக்க நோன்பு வச்சதுக்கு சமம். அதாவது மாசம் கரெக்டா 3 ஃபர்ஸ்டே வரான் அப்படின்னா அவன் வாழ்க்கை முழுவதும் நோன்பு வைத்ததுக்கான கூலி அவன் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 3 நோன்பு வச்சான் அப்படின்னா அல்லாஹ் அதை 10 மடங்கா கூலி கொடுப்பான். அப்போ 30 நோன்பு ஒரு மாசம் 3 நாள் நோன்பு வச்சாலே அந்த மாதம் முழுவதும் நோன்பு வைத்ததுக்கான கூலி நமக்கு கிடைத்து விடும். அப்ப தொடர்ச்சி ஒவ்வொரு மாசம் 3 நாள் நோன்பு வச்சா எல்லா மாசமும் நோன்பு வச்சதுக்கான கூலி கிடைக்கும். அப்போ ஆயுள் முழுவதும் நோன்பு வைத்ததுக்கான கூலி அது மூலியமாக ஒரு கிடைத்து விடுகிறது. சகோதரர்களே நம்ம ஷவ்வாலுடைய மாதத்தை 6 நாட்கள் நோன்பு வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் எவ்வாறு நம்மளோட தொழுகைகளை சரியா பேணி இருந்தோமோ, எவ்வாறு குர்ஆனை அதிகமாக ஓதினோமோ, அல்லாஹ்வுடைய திக்ரிலே துஆல இருந்தோமோ, எப்படி நாம் நோன்பு வைத்தோமோ அதே போல காலம் முழுக்க என்ன செய்யணும் தொடர்ச்சியாக அந்த அமலுக்கு நாம் அப்படியே நோன்புல மட்டும் விட்டு விடக்கூடாது. மாறாக வாழ்க்கை முழுவதும் நாம் என்ன செய்யணும் எடுத்து அமல் செய்ய வேண்டும். ரமலானுடைய மாதத்துல மட்டும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் அது அவரை மாதிரி ஒரு மோசமான மனிதர் யாருமே கிடையாது என்பதாக சொல்வார்கள். அப்போ ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ்வுக்கான ஹக்கை எப்படி நம்ம நிறைவேற்றணும், அதே போல எல்லா மாதத்திலும் மீத 10 மாசத்துக்கு அல்லாஹ் தான் நடந்து ரமலான் மட்டும் அல்லாஹ்வா இப்போ மற்ற எல்லா மாசத்துக்கும் அல்லாஹ் இருக்கிறது போல அனைத்து மாதத்துக்கும் என்ன செய்யணும் அல்லாஹ்வை தொடர்ச்சியாக வணங்கக்கூடிய மக்களாக நம்ம எல்லாம் ஆகியிருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாக்கை தாபன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.